हाय फ्रेंड्स आदिपूरम स्पेशल स्वीट रेसिपिया ஷீரா அன்னம் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு பச்சரிசி பயன்படுத்த போறோங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகுற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் அதை ஊற விட்டுக்கலாம். 1/2 மணி நேரத்திற்கு அப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அடிகன பாத்திரத்துல எந்த கப்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால 6 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. அது ஒரு கொதி வரட்டும். இன்னொரு பக்கம் நல்லா ஊறின பச்சரிசியை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. பச்சரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பாலும் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல மாற்றி விட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துருக்கிற பச்சரிசியை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த பச்சரிசி பால்லே நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்குங்க. அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்குங்க. அது இன்னும் நல்லா குழஞ்சி வெந்து வர்றதுக்கு மறுபடியும் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி டேஸ்டா இருக்குங்க. அதனால நல்லா குழைய விட்டு எடுத்துக்குங்க. வெந்து குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கங்க. இந்த ரெசிபிக்கு 1 - 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க உங்க சர்க்கரை சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரைந்து வந்ததுக்கு அப்புறம் அரிசி எடுத்த கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. பேன்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே விருப்பத்திற்கு ஏற்ப பாதாம் முந்திரியை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. அதை அப்படியே ஒரு பக்கம் தள்ளி விட்டு உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. வறுபட்ட முந்திரி பாதாம் திராட்சையை அப்படியே ஷீரா அன்னம்ல சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்குங்க. ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ஸ்வீட்டான ஷீரா அன்னம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.